ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எந்த ஒரு சேவிங்ஸும் இல்லாமல் வெறும் ட்ரீமை மட்டும் வச்சுட்டு சுற்றினவனா நம்மளாலையும் பண்ண முடியுமான்னு நிறையா வாட்டி நான் யோசித்திருக்கேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வீட்டுக்குள்ளே உட்காந்து யோசித்துக்கிட்டே இருக்க பிடிக்காம ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெங்களூரில் எங்கள் ஓன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம். அதை பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. கையில் காசு இல்லாமல் நானும் என் ஃப்ரெண்டும் இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு ஏதோ அமௌண்ட் ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யாராவது பார்த்தா ஜுவல்லரியை விற்றுட்டாங்களா அப்படின்னு ஷாக் ஆவாங்க. ஆனால் அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது என்னோட ட்ரீமுக்கான ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் அது நம்ம ஃப்யூச்சரை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் நான் நம்புகிறேன். இந்த பிஸ்னஸ் எப்படி போகும்னு எனக்கு தெரியாது. பயமும் இருக்குது, அன்சர்டனிட்டியும் இருக்குது. ஆனால் ஸ்டார்ட் மட்டும் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் பயத்தோட கொஞ்சம் தன்னம்பிக்கையோட நானும் சபியாவும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துடுச்சு, நான் முடங்கி இருக்காமல் என் லைஃப்பையும் என் ட்ரீமையும் நான் அச்சீவ் பண்ணணும். மேபி என் ஸ்டோரியில் உங்கள் லைஃபோட கொஞ்சம் போர்ஷனை பார்க்கலாம். நீங்களும் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தா இந்த வீடியோ உங்கள் ரிமைண்டராக இருக்கட்டும். பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது என்னோட பிகினிங். உங்கள் பிகினிங் எப்போ?